ஃப்ரெண்ட் டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு யாருமே பிடிக்காதவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் உள்ளே போயிடுவாங்க. கிரிக்கெட் எங்கே நடக்குதோ அது உள்ளே டிவி உள்ளே பூந்து விளையாடுவாங்க போல. அந்தளவுக்கு ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் கமெண்ட்ரின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனோட பரிணாம வளர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்தது, நமக்கு அது புரியுமோ புரியாதோ. ஆனால் வந்து அவங்க விளையாடுற அந்த கிரிக்கெட் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேன் இண்டியா அப்படின்ற இதெல்லாம் டாப்பிக்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொண்டு வந்தாங்க. அதில் அவங்க ஆரம்பத்தில் எப்படி பேசியிருக்காங்க நீங்களே பாருங்கள். அருமையான பந்தை வீசியிருக்கிறார். அங்கே பாருங்கள், அகலப்பந்து. இந்த அகலப்பந்துக்கு ஒரு ரன் கொடுக்கப்படுகிறது. அருமை 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 அருமையாக வீசினார் பேட்மேன். 4 லைனை கடந்திருக்கிறது. 4 லைன் 4 அருமையாக கொடுத்தார் அம்பையர். 4 அழகாக ஆட்டுகிறார் கையை. பேட்ஸ்மேன் அழகாக வீசினார். 6 ரன்கள் போயிருக்கிறது. 6 கொடுத்துருக்காங்க. அடுத்த வேகப்பந்து வீச்சாளர் வருகிறார். வேகப்பந்து வீச்சாளர் வந்து வீசினார். அவுட் ஆகிவிட்டது. விக்கெட்டை இழந்து விட்டார் பேட்ஸ்மேன். விக்கெட்டை இழந்து விட்டார். பார்த்தீங்கல்ல, அப்போ எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக புரிகிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா? பார்த்துட்டு வாங்க. என்னப்பா சனியனை என்ன ஒழுங்கா பிடிக்கவே இல்லை. அந்த கேட்ச பாரு எப்படி பிடிச்சிருக்கா. என்னடா ஆடுறான் இவன், ஒழுங்கா ஆடவே மாட்டேங்கிறான்டா. கேட்ச பிடிக்கிறான். இதெல்லாம் வேலைக்காவது. இவனெல்லாம் எப்படி இந்தியா டீமில் எடுப்பாங்க? ஐபிஎல்ல நல்லா ஆனா தான், அப்படி பயங்கரமாக ஆனா தானே அவனை இது பண்ணுவாங்க. என்னத்த அப்போ ஒன்றும் வேலைக்கு இல்லை, லாய்க்கு இல்லை. இவெல்லாம் என்னத்த சோறு சாப்பிட்றான், என்ன சாப்பிட்றான். இவனுக்கு சாப்பாடே போடக்கூடாது. இதுமாரி கேட்சை விட்டு மிஸ் பண்ணுறாங்க. அவர் வராங்க. என்னடா இது, ஆட போடா. கேட்ச் அழகாக வந்தது, மிஸ் பண்ணிட்டான். இப்போ அடுத்தது பார்க்கணும், அப்படி பார்க்கணும். இவனுங்களாம் என்னத்த இவங்களுக்கு கிரிக்கெட்டு சொல்லி கொடுத்தானு, யார் தான் இவங்களுக்கு கோச்சு? இவனுங்களாம் என்னத்த படிச்சுட்டு வந்தாங்க. என்னத்த ஒண்ணு அங்க பாருங்க 4 விட்டான் பாரு. அட்ரா நீ தான்டா பயங்கரமான ஆல்ரெடி. அட்ரா இந்த டீம் கண்டிப்பா ஜெயிக்கணும்டா. என்னடா இது, இந்த டீம் தான்டா கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அடிக்கிறான் பாரு. பாத்தீங்களா எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா, காது குத்தி கேட்க முடியுதா? குழந்தைங்கலாம் டிவி பார்ப்பாங்களே கிரிக்கெட், அவங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் இதை கேட்டு திரும்பியும் கெட்டு போகாத கலாச்சாரமே கெட்டு போகுதுங்க. இப்போ இந்த கமெண்ட்ரி செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பொதுவாக நடுநிலையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டீமுக்கு ஃபேவராகவே அவங்களுக்கு இப்போ இந்த டீமில் அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டுமே இது பண்ணுறாங்க. கமெண்ட்ரினா காமனாக இது பண்ணுறது. ஆனால் இப்போ யாருமே அதை பண்ணுறதில்ல. அவங்க என்னமோ அவங்க தான் அந்த டீமோட ஓனரு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷன்லாம் உள்ளே இறக்குறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.